Vanakkam Max, 11th Max exercise 7.2 question number 19. Determine the roots of the equation this is equal to 0 னு எடுத்துக்கணும். Roots கண்டுபிடிக்கணும். Okay. இப்போ question என்ன கொடுத்திருக்காங்க? 1, 4, 20. This is A னு எடுத்துக்குவோம். A is equal to this. ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இதுன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க பாருங்க 1 minus 1 0 ஆயிடும். 1 minus 1 0 ஆயிடும் இல்லையா? அப்போ R1 வந்து R1 minus R2. R2 வந்து R2 minus R3. இது ரெண்டு 0 ஆகிட்டு இது 1 வச்சுட்டா அதுக்கு மட்டும் நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா ஈஸியாக இப்போ தட் இஸ் A equal to என்ன ஆகும்னா R1 minus R2 னா 1 minus 1 0. R2 வந்து R2 minus R3 1 minus 1 0. அடுத்தது 1. ஓகே 4 இங்கே ஒரு மைனஸு அப்புறம் ஒரு மைனஸ் இருக்குல்ல 4 plus 2 6 minus 2 இங்கே ஒரு மைனஸ் ஆகிடும் இல்லையா minus 2x. அடுத்தது இந்த 2x அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது 20 minus 5 15. அடுத்தது 5 minus 5x square அப்புறம் இந்த 5x square equal to 0. இப்போ நம்ம டிட்டர்மினேஷன் இப்படி எடுக்க போகிறோம். this into thisனா இந்த ரோவும் இந்த காலமும் போயிட்டு இது மட்டும் எடுப்போம். அப்போ 0 எடுத்தோன்னா 0 தான், இது எடுத்தாலும் 0வே தான். இப்போ 1 மட்டும் எடுப்போம். அப்போ அப்படி எடுத்துக்கிட்டேன்னா 1 மட்டும் எடுத்தேன்னா இந்த ரோ காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்போ 6 15 minus 2 minus 2x 5 minus 5x square equal to 0. இப்போ cross multiplication 6 5s are 30 minus 30x square வருமா 6 ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 15 ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒரு ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸு இங்கே பாருங்கள் 15 minus 2 minus 30 15 minus 2 minus 30x is equal to 0. இப்போ மைனஸை கேன்சல் பண்ணுறேன் 30 minus 30x square minus into minus plus minus into minus plus 30x is equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு இந்த minus 30x square எழுதிக்கலாம். அடுத்தது plus 30x எழுதலாம். 30 plus 30 60 equal to 0. இப்போ இது வந்து whole thing divided by minus 30 டிவைட் பண்ணனா இது plus x square ஆகிடும், இது minus x ஆகிடும், இது minus 2 equal to 0. minus 2 ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். 2 1 is 2. இப்போ இங்கே மைனஸ் பண்ணுறதுனால இங்கே மைனஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஒன்று எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 1. therefore the roots are அதுதானே கேட்டிருக்காங்க, roots are 2, minus 1. that's all. next sum. okay, question number 20. verify that determinant AB is equal to det A det B for A and B are given. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து LHS எடுத்துக்குவோம். என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மினன்ட் AB. ஃபஸ்ட்டு நம்ம AB போட்டுக்கலாம். ஏபின்னா என்னது 4 3 minus 2 1 0 7 2 3 minus 5. பிங்கிறது 1 3 3 minus 2 4 0 9 7 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ரோ பை காலம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு 4 into 1 4 3 into 2 minus 6 minus 2 into 9 minus 18. அடுத்தது 4 3s are 12 3 4s are 12 minus 2 minus 2 7 minus 14. அடுத்தது 4 3s are 12 அடுத்தது 0 minus 2 into 5 minus 10. ஓகே, அதே மாதிரியே போட்டுக்கோங்க. 1 0 63 3 0 49 3 0 35 2 minus 6 minus 45 6 12 minus 35 6 0 minus 25. மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தான் டிட்டர்மினன்ட் ஏபி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஓகே, ஃபஸ்ட்டு ஏபியை முதல்ல முடிக்கலாம். இது சால்வ் பண்ணி முடிச்சுக்கலாம். 4 minus 6 minus 20 வரும். ஓகே, நான் இதை கால்குலேட் பண்ணிட்டேன். ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டிட்டர்மினன்ட் ஏபி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். minus 20 எடுத்துக்கிறோம். இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. minus 20 எடுத்துக்கிட்டோன்னா இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்போ 52 into 9 இல்லை, இது பெரிய நம்பராக இருக்கிறதுனால இப்போ minus 20 எடுத்துக்கிட்டோன்னா இப்படி கூட போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப் வேணால் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு இங்கே மைனஸில் வரணும் ஃபார்முலாவில். minus 10 into இந்த இதுவும் போயிடுச்சுன்னா
64, 38, minus 49, minus 19. Next plus 2 into modulus போட்டுக்கோங்க. இந்த 2னா இந்த ரோவும் இந்த காலமும் போயிடும். இந்த ரோ இந்த காலம் அவுட். அப்போ 64, 52, minus 49, minus 17. இப்போ நம்ம இந்த minus 20ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். minus 20 into 52 into minus 19, minus 988, மைனஸ் வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். இது மல்டிப்ளை பண்ணால் 646, மைனஸ் 10 இன்ட்டு இந்த மல்டிப்ளை பண்ணால் minus 216. ஃபார்முலாவில் மைனஸு இந்த ஒரு மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா 1862. அடுத்தது ப்ளஸ் 2 இன்ட்டு 64 இன்ட்டு minus 17, 1088, மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ்ஸு 2548. இப்போ இது minus 20 இன்ட்டு இது மைனஸ் பண்ணோன்னா 342, minus 10 into இது 646, இது plus 2 into 1460, that is equal to minus into minus plus ஆயிடும். plus ஆயிடுச்சுன்னா minus into minus plus ஆயிடும். சரி, இது வந்து மைனஸ் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, அது பெரிய நம்மளோட சைன் இதுதான். அப்போ minus 6840, minus 6460, minus 292. இந்த இடத்துல வந்து ப்ளஸ் 1460, இந்த இடத்துல வந்து 2 into this. சாரி, இங்கே வந்து மைனஸ் தான் வரும். minus 342, இந்த இடத்துல வந்து 646 ப்ளஸ் தான், இந்த இடத்துல ப்ளஸ் தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடும், இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வந்துடும். இது ரெண்டுத்தையும் முதல்ல 6840 minus 6460, 380 வரும். இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே 0 டச்சு 2920, தட் இஸ் ஈக்குவல் டு 3300. அதாவது டிட்டர்மினன்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3300. ஓகே, இது வந்து எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். இப்போ ஆர்ஹெச்எஸ் வந்து டிட்டர்மினன்ட் ஏ அண்ட் டிட்டர்மினன்ட் பி. ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ போடும், ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. டிட்டர்மினன்ட் இந்த 4 into this 3 into இதுன்னு மாற்றி போட்டாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 into 0 minus 7 3s are 21, minus 3 வச்சுக்கோங்க. 1 5 is 5, minus 7 2s are 14, minus 2 வச்சுக்கோங்க. 1 3 is 3, 0. அப்போ 4 into minus 21 is equal to minus 84. இப்போ மைனஸ் இங்கே minus 19, இங்கே minus 3, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 57, minus 2 3s are 6, இது பண்ணால் minus 33. இப்போ டிட்டர்மினன்ட் பி வேணும். 133 minus 240 975. இப்போ அதே மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். 1 into 4075 minus 3 into minus 2095 plus 3 into minus 2497. இப்போ 1 into 4 5s are 20 minus 0, minus 3 into minus 10, இது 0 ஆகிடும். plus 3 into minus 14, minus 9 4s are 36 is equal to 20 plus 30 ஆகிடும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணினோன்னா நமக்கு 150, ஏதாவது இன்ட்டு 3 வந்து மைனஸ் 150 வரும். ஓகே, இப்போ இதில் 150, இது ஒரு 50 போச்சுன்னா மைனஸ் 100. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிது? minus 33, இதனுடைய வேல்யூ 100. minus 33 இன்ட்டு minus 100 is equal to 3000 plus ஆகிடும் இல்லையா? this is RHS. so LHS equal to RHS. அதாவது determinant of AB is equal to determinant A into determinant B, hence proved. okay, next sum. okay, question number 21. using cofactors of elements of second row, இந்த row எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. evaluate determinant A, அதுலேருந்து determinant A கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோனா இது என்னது? செகண்ட் ரோ. அப்போனா என்னது? இது cofactor of 2, 2ஓட கோஃபேக்டர் எடுத்து எழுதும்போது அதுக்கு பேர் என்ன? A21, A21, A22, A23 இல்லையா? A21ஓட வேல்யூ. இப்போ இங்கே வந்து இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, அடுத்து என்ன வரும்? இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு,
இது மைனஸ். அப்போ இதோடைய இது வந்து மைனஸ் எடுத்துக்கிட்டு இந்த லைனில் இந்த 2 எடுத்துட்டோன்னா இது போய்டும் இல்லையா. அப்போ 3 8 2 3 3 8 2 3 3 3s are 9 8 2s are 16 minus of 9 minus 16 is equal to 7 இல்லையா. இந்த ஒரு மைனஸ் இந்த ஒரு மைனஸும் போச்சுன்னா ப்ளஸ் 7. அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் 0. எனவே அது 0 தான் வரும். இருந்தாலும் பார்த்துக்கலாம் 0. இது ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் போட்டுட்டு 0 எடுத்துட்டோன்னா இதுவும் போயிடும். அப்போ 5 8 1 3 5 3s are 15 minus 8 is equal to 7. அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் 1, அதாவது A23 ஓட பிளேஸு, அதுக்கு மைனஸ். இப்போ 1 எடுத்தோன்னா இந்த ரோ போயிடும், இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும் இல்லையா. இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்போ 5 3 1 2 minus of 5 2s are 10 minus 3 is equal to 7 minus 7. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிச்சு. அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா டிட்டர்மினன்ட் ஏ. அதுக்கான ஃபார்முலா என்னென்னா A21 into A21 plus A22 into A22 plus A23 into A23. இதுதான் ஃபார்முலா. சரியா. A21ங்கிறது இது, A22ங்கிறது இது, A33ங்கிறது இது. அப்போ A21ங்கிறது 2 into 7. அடுத்தது 0 into 7 1 into minus 7. 2 7s are 14. இது 0 ஆகிடும், minus 7. That is equal to answer is 7. That's all. Exercise 7.2 over. இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த எக்ஸசைஸில் சந்திப்போம். பை.